நம சிவாய அனைவருக்கு அன்பான தெய்வமகளின் வணக்கம். அழகான இந்த மார்கழி மாதத்தில் இன்னும் ஒரு நாள் மட்டும் தான் இருக்குது பாருங்க. இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து அம்பாளுக்கு நாம் பிரசாதம் பண்ணிடலாமே, என் தாயாருக்கு நாம் எந்த குறையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி நாம் சரி கேசரிக்கு பண்ணிட்டு போகலான்னு சொல்லி அதிகாலை 3:30 எந்திரிச்சு நாம் தயாராகி நல்லபடியாக அடுப்படிக்கு போய் அம்பாள் அங்கே பிரார்த்தனை பண்ணி நாம் கேசரிக்கு உண்டான தயாரிப்பு நாம் பண்ணோங்க. ஆனால் என்னமோ தெரிலங்க, கேசரியே அந்த பாத்திரம் 1 கிலோ ரவ்வே அதில் வேகிற அளவுக்கு அந்த பாத்திரம் கரெக்டாக இருக்கல, ரொம்ப வழியாக வந்துச்சு, கலக்க கூட முடியலைங்க. அப்படியே கட்டி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடடா, அம்பிகைக்கு 5:30 பூஜை பண்ணுறாங்களே, என் தாயாருக்கு நான் இப்படி பிரசாதம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி மன வருத்தத்துலேயே இருந்துச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம மூடி வச்சுட்டு போய் விநாயகர் பெருமாளுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு ஏதோ பண்ணலாம், எனக்கு என்ன பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம விநாயகருக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா மார்கழி மாதத்தில். சரி, நம்ம கரெக்டாக 5 மணிக்கு நம்ம கோயிலுக்கு கிளம்பி விநாயகர் பெருமாளுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி அவருக்கு தூபதி பாரதெல்லாம் காமிச்சு சுற்றி வந்தேன். ரொம்ப சுற்றும் போது கூட மனசுக்குள்ளே ஒரு வேதனை தான். பிரசாதம் இப்படி ஆகிப்போச்சே, கட்டி ஆகிப்போச்சே, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே பகவானே அண்ணும் போது திடீரென்னு பகவான் பாருங்க, நான் இருக்கேன் மகளே, நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லி அந்த இடத்துலையும் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து நீ இந்த கேசரியானது கொழுக்கட்டை பண்ண மகளேன்னு சொல்லி ஒரு அறிகுறி அங்கே கொடுத்தாங்க. பிறகு நான் நம்ம இல்லத்துக்கு அந்த ஒரு சந்தோஷத்தோட ஒரு பதட்டத்தோடும் ஒரு சந்தோஷத்தோடும் பகவானை பிரார்த்தனை பண்ணி விநாயகர் பெருமானே அம்பாளே நீயே துணை இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி நாம் வீட்டுக்கு வரோம். வந்த உடனே டக்கு அந்த குடத்தெல்லாம் வீட்டில் வச்சுட்டு நம்ம விநாயகர் தண்ணி ஊற்றின அந்த குடம்பெல்லாம் கொண்டு வச்சுட்டு பிறகு நாம் கிச்சனுக்கு அடுப்படிக்கு போகிறோம். போயிட்டு அந்த பிரசாதமானது நாம் அதை எடுத்து நல்லபடியாக ஒரு நிமிஷம் அதை பார்த்து என்ன பண்ணலாம் அப்பன்னு சொன்ன மாதிரி ஏன் விநாயகர் பெருமான் எனக்கு அறிகுறி கொடுத்த மாதிரி நாம் இதை கொழுக்கட்டையே பண்ணிடலான்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அதில் இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே நெய் ஊற்றி இருந்தது தான், நல்லா பசைஞ்சு முந்தி தசையில் இருந்துச்சு இல்லைங்களா, அதில் நல்லா பசைஞ்சு அம்பாள் எனக்கு விநாயகர் பெருமானும் அம்பாள் சொட்ட அறிகுறியின்படி நல்லபடியாக அந்த கேசரியானது நல்லா பிசைஞ்சு நல்ல கொழுக்கட்டை மாதிரி ஒரு உருண்டையாக நான் பிடிச்சி வைக்கும்போது நல்ல ஒரு அழகான கொழுக்கட்டை எனக்கு என்னுடைய ஹாட் பாக்ஸ் நிறைய நிறைஞ்சிடுச்சிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள், நாம் இறைவனை நேசிச்சாக்கா சோதனை கொடுப்பாரே தவிர எப்போவுமே கைவிட மாட்டாங்க. விநாயகர் பெருமான் அம்பாள் நினச்சாங்க, என் மகள் கையில் நான் கொழுக்கட்டையை சாப்பிட்ணும், அது கேசரி கொழுக்கட்டையாக இருந்த என்ன இல்லை அரிசிமா கொழுக்கட்டையாக இருந்த என்னன்ற மாதிரி பகவான் அழகான ஒரு கொழுக்கட்டையை ரெடி ஆயிடுச்சிங்க. ரொம்ப சந்தோஷமானது. நீங்கள் அந்த கொழுக்கட்டையை இப்போ பார்ப்பீங்க. வாங்க. நம சிவாய மகாதேவ சம்போ சங்கர திருஷ்டம்பலம். என்ன ஒரு மகிமை என்று பகவானுக்கு நல்லபடியாக கொழுக்கட்டையெல்லாம் பிரசாதம் எல்லாருக்கும் அங்கே விநாயகருக்கும் அம்பாளுக்கும் நைவேத்தியம் வச்சு பூசாரி ஐயா எல்லாருக்கும் அது மகிழ்விக்க எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாங்க. பூஜை அம்பாள் நல்லபடியாக விநாயகர் பெருமான் அம்பாள் அந்த பூஜையை ஏற்றுக்கிட்டாங்க. இதோ என்னுடைய பிரசாதமானது எல்லாருக்கும் நம்ம இல்லத்துலேருந்து, என் இல்லமே எனக்கு ஒரு கோவில் தானேங்க. என் கோவில்லேருந்து என்னுடைய இந்த கோவில்லேருந்து நம்ம அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பிரசாதம் போகும்போது நல்லபடியாக தருணமாக போய் நல்லபடியாக மகிழ்ச்சியான மாபெரும் வெற்றியில் நம்ம வீட்டுக்கு வந்ததுங்க அந்த பிரசாதம். எல்லோரும் கையும் சேர்ந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது கேசரி கொழுக்கட்டையாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. தெய்வத்தோட மகிமை இன்று மாதம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றணுமே, அம்பாளுக்கு நம்ம கையில் ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமேன்றக்காக இன்றைக்கி நான் செஞ்சேன். ஒரு சோதனை வந்துச்சுங்க, ஆனால் மாபெரும் வெற்றியில் தாங்க முடிஞ்சு. என்ன ஒரு மகிமை தாய் பகவானே. இன்னும் நினச்சாலும் எனக்கு புல்லரிக்குது. பக்தி கேட்ட மாதிரி பகவான் நாம் நேசித்து விட நம்மளை நிஜமாக அதிகமாக நேசிப்பாங்க. இது உண்மை. நான் இந்த உலகத்தில் கற்றுக்கொண்டது. வாங்க, கொழுக்கட்டையும் தெய்வத்துக்கு கொடுத்த பிரசாதம் நம்ம பார்த்துடலாமா? வாங்க. ஓம் நம சிவாய ஹர மகாதேவ சம்போ சங்கர திருஷ்டம்பலம். ஓம் நம சிவாய. அழகான இந்த மார்கழி மாதத்தில் ஊரை காக்கும் அம்மைக்கு தேங்காய் பழத்துடன் மஞ்சள் குங்குமத்துடன் பூவுடன் பூஜை என் தாயாருக்கு அன்னையே போற்றி போற்றி. முதல் கடவுளான விநாயகர் பெருமானுக்கும் என் தாயாருக்கும் அழகான இந்த மார்கழி மாதத்தில் கேசரி கொழுக்கட்டை பகவானே என் பிள்ளையாரப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சமர்ப்பணம். சிவாய. அம்பாளுக்கு நாம் இன்னைக்கு பூஜைக்கு கொடுத்தா பிரசாதம் இது நான் செஞ்ச கொழுக்கட்டை. பாருங்கள், கொழுக்கட்டையானது இப்படி வந்திருக்கு. கேசரி கொழுக்கட்டைங்கிறது நான் அம்பாளுக்கு வச்சு ரொம்ப அழகாக அது ப்ரெசன்டேஷன் மாதிரி பகவானே எனக்கு பண்ணி கொடுத்த ஒரு காரியம் நான் மறப்பேனான் தாயாரே என்ற மாதிரி கேசரி கொழுக்கட்டையானது ரெடி ஆயிடுச்சிங்க. இதெல்லாம் முந்திரி பருப்பு பகவானுக்கு நான் வச்ச ஒரு அருள் பிரசாதம். இது கோயிலில் எனக்கு கொடுத்தது. இந்த பொங்கல் எப்போவுமே நமக்கு பொங்கல் கொடுப்பாங்க. ஒரு அம்மா நமக்கு சுண்டலும் கொடுத்தாங்க. இன்றைக்கி நாம் பூஜையானது ரொம்ப மகிழ்ச்சியாக மாபெரும் வெற்றில முடிஞ்சுதுங்க. எண்ணற்ற ஒரு சந்தோஷம். தாயே,
இந்த குழந்தை செஞ்ச பிரசாதத்தையும் நீ ஏற்றுக்கிட்டியா பகவானே, நான் என்ன பாகியம் செஞ்சேனா தாயாரே, உனக்கு கோடான கோடி நன்றி. எங்கே பக்தி இருக்குதோ, எங்கே உண்மையாக இருக்குதோ, எங்கே நியாயம் இருக்குதோ, கண்டிப்பாக அங்கே எப்போவுமே பகவான் குடியிருக்கிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு என் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகளுங்க இதெல்லாம். தாயே உனக்கு கோடான கோடி நன்றி அம்மா, கொடான கொடி நன்றி தாயே, ரொம்ப நன்றி 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 நன்றி. வெற்றிவேல் முருக இவ்வளோ ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த வெற்றிவேல் முருகருக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா அந்த ஒரு 3லேருந்து 5:30 நடந்த சம்பவம் இது. ஒரு அற்புதமான விஷயமும் கூட நாம் சொல்லலாம். இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது, பிரசாதமும் ரெடி பண்ணணும், வீட்டில் சாம்பிராணியும் போடணும், கோலமும் போடணும், கோயிலுக்கும் ஓடணும், விநாயகருக்கு தண்ணியும் ஊற்றணும், வீட்டில் கேசரியும் பார்க்கணும்னு சொல்லும்போது இந்த இத்தனை வேலையும் 3:30லேருந்து 5:30 நடந்திருக்குங்க. கடைசியில் ஒரு கேசரி கொல்கட்டையாக மாறி இன்றைக்கி பகவானை நான் மகிழ்விச்சேன் நான் நினைக்கிறேன். கொடான கொடி தாய் தந்தைக்கு ரொம்ப நன்றி. விநாயக பெருமானே, தாய் தந்தையே, முருகப்பெருமானே, தெய்வர்கள் அனைவருக்கும் கொடான கொடி நன்றி. சித்தர்களே, மகான்களே, தெய்வங்களே, நான் என்ன பாகியம் செஞ்சேனா இந்த மானிட பெருவியில் உங்கள் மகளாய் பிறந்ததுக்கு ரொம்ப நன்றி 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 நன்றி. வெற்றிவேல் முருக வெச்சும் நிதான வீரமுனிதான முருக பெருமானே போற்றி போற்றி. முருகா கந்த கடவுளே போற்றி போற்றி. எனக்கு எப்பவுமே வெற்றி கொடுப்பது முருகப்பெருமான் தானே. முருகா தந்தையே போற்றி போற்றி. ஹர மகாதேவ சம்போ சங்கர திருச்சிற்றம்பலம். தன்னாடைய சிவனே போற்றி, எந்நாற்றவுக்கு இரவா போற்றி திருச்சிற்றம்பலம். பகவானே வெற்றிவேல் முருகரே போற்றி போற்றி. ராமநாமமே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரரே போற்றி போற்றி. ஹர மகாதேவ சம்போ சங்கர திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகரே போற்றி போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி உண்மையாக நடக்கக்கூடிய இந்த விஷயமெல்லாம் பிறருக்கும் தெரியட்டுமே இல்லைங்களா. பக்தி மார்க்கம் எங்கே இருக்கோ அங்கே நிச்சயமாக பகவான் இருப்பாங்க இல்லைங்களா. பகவான் இல்லைன்றவங்க சில பேர், ஆனால் இருக்காங்க, நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லி அடித்து சொல்லக்கூடிய இந்த பெண்மணி உங்களுடைய அன்பு தெய்வ மகள். இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வ மகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் கூட நானுமே பகிர்ந்துக்கிறேன். தாய் தந்தையே போச்சோ மிஷ்வாற்றியே இருக்க குலசாமியே துணை. என் தாய் தந்தையே குலசாமி அல்லவா. குலசாமி அப்பா பகவானே, இந்த மகளை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டிருக்கிறாயா, உன் மகள் அல்லவா நான். எப்பொழுதும் இந்த உலக நலனுக்காக நான் வாழ்வை தந்தையே என் குலசாமியே துணை. எல்லாதவருக்கும் நன்றி, என் குலசாமிக்கும் நன்றி, வெற்றிவேல் முருகருக்கும் நன்றி 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 நன்றி. ஓம் நம சிவாய. பகவானே என் சுபத்தின் கடவுள் விநாயக பெருமானுக்கும் பிறகு தாய் தந்தைக்கும் அனைத்து தேவர்களுக்கும் அன்பான அழகான இந்த கேசரி கொலக்கட்டை சமர்ப்பணம். பகவானே நான் என்ன பாகியம் செஞ்சேனா, எனக்கு கொடான கொடி நன்றி சுவாமி. தந்தையே பகவானே போச்சு போச்சு. ஹர மகாதேவ சம்போ சங்கர திருச்சிற்றம்பலம். சிவாய. பார்த்தீங்களா இவ்வளோ அற்புதமான விஷயம். நிச்சயமாக நான் பக்தியில் இறைவனை ஜெயிச்சிடலாங்க. கடுமையான ஒரு போராட்டமாக இருந்தாலும் கடைசியில் வெற்றியானது நம்மளை தேடி வந்துடும். இந்த அழகான விஷயத்த மாதிரி இல்லைங்களா. பகவானே பக்தி மார்க்கம் ஒன்றே நல் மார்க்கமாகும் இல்லைங்களா. பக்தியை கடைபிடிங்க. மாபெரும் வெற்றியை நம்ம அன்பான அழகான வைகுண்டத்தை சேருங்க. பிறகு ஹிமயமலை நாதரை சேருங்க. அம்மையப்பனை போற்றி அர்த்தநாரீஸ்வரரையே போற்றி. அன்பான மனமே வைகுண்டமாகும், ஹிமயமலையாகும். பகவானே ஓம் சிவாய். அழகான இந்த வீடியோ உங்களுக்காக நடந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கல்ல. சோதனைக்கு மேலே ஒரு சாதனை தானே, மாபெரும் சாதனை இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சாதனை தான் இந்த ஒரு சாதனை. பகவானே ஓம் சிவாய. மகாதேவ சம்போ சங்கர திருச்சிற்றம்பலம். நன்றி.